அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இயேசுவே நல்ல ஆயன். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு தாமே நல்ல ஆயன் என்கிறார். நல்ல என்பதற்கான கிரேக்க சொல் காலோஸ், முன்மாதிரியான, உண்மையான, பிரமாணிக்கமான, பிறரின் அன்புக்கு மதிப்புக்குரிய என்னும் பற்பல பொருட்களை கொடுக்கக்கூடியது. பாலஸ்தீன ஆயர்களில் பல தங்கள் ஆடுகளுக்காக பல இடையூறுகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அடிக்கடி ஓநாய்கள் வந்து தொல்லை கொடுப்பதுண்டு. சில வேளைகளில் சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளும் வரலாம். ஆடுகள் மேல் பற்றுள்ள ஆயர்கள் சில வேளைகளில் ஆடுகளுக்காக தங்கள் உயிரையே கொடுத்தும் வந்தனர். ஆனால் கூலிக்கு மேய்ப்போர் தமக்கு தொல்லை வரும்போது ஆடுகளை கவனியார். தம் நலத்தையே நாடி எங்காவது ஓடிவிடுவார். ஏனெனில் ஆயர் பணி அவர்களது அழைப்பன்று, அது அவர்களது வேலை. அவர்கள் தம் பிழைப்புக்காக, பணத்துக்காகவே வேலை செய்கின்றனர். பரிசேயரோ வேலையாட்களை போன்றவர்கள். தாமே உண்மையான ஆயன் என்பதற்கு மற்றொரு ஆதாரத்தையும் தருகிறார் இயேசு. நல்ல ஆயன் தம் ஆடுகளை அறிவார். அவையும் அவர் குரலை கண்டுபிடித்து அவரை பின்பற்றும். அதுபோல் இயேசுவும் தம் மந்தையை நன்கு அறிவார். மந்தையை அவரை அறியும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் தங்களையே இறைவன் மந்தையாக கருதி வந்தனர். பிற இனத்தாரை இறைவன் மக்களாக அவர்கள் பாவிக்கவில்லை. பிற இனத்தார் அழிவுக்கும் தண்டனைக்குரியவர்கள் என்றே எண்ணி வந்தனர். இசாயா போன்ற ஒரு சிலர் தான் பிறவின மக்களும் இறைவனுக்குரியவர்களே என்னும் கருத்தை எடுத்துரைத்துள்ளனர். ஆனால் இயேசு தமக்கு இஸ்ராயேல் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு என்பதை பலமுறை இங்கு திட்டவட்டமாக கூறுகிறார். இதே கருத்தை இன்றும் பலவிடங்களில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவர் எடுத்துரைக்கிறார். ஆபிரகாமின் மகனாய் இருப்பதால் மட்டும் ஒருவர் மீட்படைய முடியாது என அறுதியிட்டு கூறுகிறார். யூதன் அல்லாத நூற்றுவர் தலைவர் ஒருவரின் நம்பிக்கையை பெரிதும் போற்றுகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பல வந்து இஸ்ரேல் நுழைவர், இறையரசில் நுழைவர் என்கிறார். இறுதியில் உலகெங்கும் சென்று போதிக்குமாறு திருத்தூதரை அனுப்புகிறார். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர் தான் நல்லாயன். நல்லாயனாகிய இயேசு தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுக்க போகிறார். அவர் தம் உயிரை இழக்கப் போவதில்லை, அல்ல அவரது உயிர் பறிக்கப்பட போவதில்லை. ஆனால் அவராக தம் உயிரை கையளிக்கப் போகிறார். தம் ஆடுகளுக்காக உயிர் கொடுக்க போவது இயேசுக்கு தெரியும். அதேபோல் தாம் இந்த உயிரை மீண்டும் 3ஆம் நாள் பெறப்போவதும் அவருக்கு நன்றாக தெரியும். அன்பார்ந்தவர்களே, தலைமை பொறுப்பு சமூகத்திலும் குடும்பத்திலும் நமக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் ஒரு சிலருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. நன்முறையில் செயல்படும் போது அடுத்தடுத்த வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. நம்பிக்கை இல்லாதோடமிருந்து வாய்ப்பு பறிக்கப்படும். நல்ல தலைவர் என்பவர் நல்ல முடிவுகளை எடுப்பவராக, அனைவரையும் நடுநிலைமையோடு கையாள்பவராக, இலக்கு தெளிவுடையவராக, அனைவரையும் ஒருங்கிணைப்பவராக இருத்தல் வேண்டும். தூய் ஆவியாரின் துணையோடு தொடக்க திரு அவையில் அத்தகைய தலைவராக புனித பேதுரு திகழ்ந்தார். தொடக்க திரு அவையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர் அவற்றை களைந்து நல்ல முடிவுகளை எடுத்தார். இயேசு வெறுமனே யூதர்களுக்கான மீட்பு அல்ல, என்பதை வெளிப்படுத்தினார். இன்றைய நற்செய்தி
இக்காலத்திற்கு மிகவும் அவசியமான பல்சமய உரையாடலுக்கு உகந்த செய்தியாக விளங்குகிறது. கடவுளை ஏற்காதோ பிற சமயங்களை சார்ந்தோ என அனைவரோடும் நல்லுறவு பாராட்டும் தலைவர்கள் நமக்கு வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவை போன்று தியாகம் நிறைந்த தலைவனாக திகழ்கின்றேனா? இயேசுவின் அருளால் ஒருவரை ஒருவர் அறிந்து செயல்படுகின்றேனா? இயேசுவின் சவால் நிறைந்த பணியை ஏற்று வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவை போன்று தியாக நிறைந்த தலைவர்களாக திகழவும், இயேசுவின் அருளால் ஒருவரை ஒருவர் அறிந்து செயல்படவும், இயேசுவின் சவால் நிறைந்த பணியை ஏற்று வாழவும் வரம் தாரும். ஆமீன்.